11 வயது சிறுவனுக்கு கால் அகற்றப்பட்ட விவகாரத்தில் மருத்துவமனை உரிய விதிமுறைகளை பின்பற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுடைய தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தி ரகுவரன், இதனுடைய பின்னணி என்ன? தற்போது சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? என்ன காரணம்? தேவபிரியன், கடந்த ஏப்ரல் மாதத்துல சென்னை வேளச்சேரியை சேர்ந்த 11 வயது சிறுவனுக்கு கால்வலி காரணமாக சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போய் அவங்க பார்த்திருக்காங்க. இந்த நிலையில அந்த மருத்துவர் அவருக்கு காலில் ஆஞ்சியோகிராம் செய்யணும், சிறுவனுக்கு காலில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி அவருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாரு. அறுவை சிகிச்சை சரியான முறையில் இல்லை என்பதனால சிறுவனுக்கு காலை அகற்ற வேண்டும் என்று கூறி காலையும் அகற்றி இருக்கிறாங்க. இதனால சிறுவனுடைய தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில ஒரு கமிட்டி அமைச்சு, டிஎம்எஸ் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு இந்த என்கொயரி ஆனது செய்யப்பட்டது. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா இந்த முறையான அனுமதி பெறாமல் சென்னை இந்த மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனை, சென்னையில இருக்கக்கூடிய இந்த மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனை உரிய அனுமதி பெறாமல் செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாதது, அவசர கால சிகிச்சை மருத்துவர்கள் இல்லாதது போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் அந்த மருத்துவமனை மீது தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த விசாரணை குழுவின் அடிப்படையில. விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.